நீங்கள் பிரான்ஸ் நாட்டில் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா, அந்த வீட்டு வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய அந்த சம்பளத்தை வச்சு அவங்க உத்திரிக்க ஸ்தல ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு மாதம் அவங்களுக்கு வேலை கிடைக்கலங்க, கையில காசு இல்லை. ஆனா இந்த மாசம் உத்திரிக்க ஸ்தல ஆன்மாக்களுக்கு அவங்க திருப்பலி வைக்கணும். என்ன கேள்வி, கோயிலுக்கு போயிட்டாங்க, கையில இருக்கிற பணம் இதை திருப்பலிக்கு கொடுக்கலாம், கொடுத்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்ப எது முக்கியம், திருப்பலிக்கு கருத்து கொடுக்கறதா இல்ல சாப்பாடை பார்த்துக்கிறதா? இவங்க முடிவு பண்ணாங்க, எனக்கு சாப்பாடு இல்லாட்டிலும் பரவாயில்ல, இந்த மாதம் நான் உத்திரிக்க ஸ்தல ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பேன். முடிவு பண்ணிட்டு திருப்பலி கருத்தை கொடுத்துட்டு வெளியே வராங்க. ஒரு அழகான இளைஞன் அந்த அம்மாவை பார்த்துட்டு, என்னம்மா உங்களுக்கு வேலை இல்லையா, உங்களுக்கு வேலை வேணுமா, உங்களுக்கு நான் வேலை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். அவங்க சந்தோஷம். இன்னும் அந்த இளைஞன் சொல்கிறான், நீங்கள் இந்த தெருவில் போங்க, அந்த தெருவில் போய் ஒரு 3வது வீடு இருக்கும், அந்த 3வது வீட்டில் ஒரு வயசான அம்மா இருப்பாங்க, அங்கே போங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே மாதிரி அந்த அம்மா போனாங்க, வீட்டு கதவு தட்டினாங்க. ஒரு வயசான அம்மா திறந்தாங்க. இம்மா நான் வீட்டு வேலை பார்க்குறேம்மா, உங்களுக்கு வேணுமா, வாமான்னு கூப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டு உள்ளே போன உடனே பார்க்குறாங்க ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் அந்த இளைஞன் இருக்கான அவனுடைய ஃபோட்டோ. இவங்களுக்கு ஷாக்கு. இல்லை இப்போ தானடா பேசுகிறார், அதுக்குள்ளே ஃபோட்டோவில் இருக்க. அப்போ அந்த வயசான அம்மாட்ட கேட்குறாங்க, இது யாருமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இது என் மகன், அவன் பேர் ஹென்றி, அவன் இறந்து 4 வருஷம் ஆகுது அப்படிங்காங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சா? இப்போ நம்மகிட்ட பேசினாரே. அப்போ தான் தெரியுது, அந்த இறந்த ஆன்மா இவங்க ஒப்பு கொடுத்த திருப்பலியினால கடவுளுடைய இரக்கத்தை பெற்ற அந்த ஆன்மா கைமாறு கொடுப்பதற்காக உதவி செய்ய வந்திருக்கு. பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, அந்த ஆன்மா உதவி செய்கிறாங்க. இது நிறைய நடக்குதுங்க, இப்பவும் நடக்குது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. நாம் அவர்களுக்கு நம்முடைய அன்பினால், நம்முடைய தோழமையினால் அவர்களுக்கு நம்முடைய உதவியை செய்து அவர்கள் விண்ணகம் செல்வார்கள் என்றால் அந்த ஆன்மா நமக்கு கைமாறு கொடுக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த ஆன்மாக்கள் நமக்கு பேருதவி செய்வார்கள்.